வெல்கம் டு கிளாஸ் 10th மேக்ஸ் டாப்பர். ஃபேக்டரைஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக அதில் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. ஃபேக்டரைஸ் தெரிஞ்சால் தான் நம்ம அல்ஜிப்ராவில் எல்லா சமும் போட முடியும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 6னா இதுக்கு என்ன பண்ணோம்னா இது வந்து ப்ராடக்ட்னு அர்த்தம். இது வந்து ப்ராடக்ட்டு, இது வந்து சம். அதாவது எந்த ரெண்டு நம்பரை இன்டூ பண்ணி வந்தால் 6 வருதுன்னு பார்க்கணும். அதே நம்பரை ஆட் பண்ணி வந்தால் 5 வருதோ அதை தான் டேலி பண்ணணும். இப்போ எந்த நம்பர் இன்டூ பண்ணால் 6 வரும்? 1 × 6 6, 2 × 3 6 தான். அவ்வளோதான் ஆப்ஷன். வேறு எதாவது இருந்தால் அது எழுதிக்கணும். இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸ் தான். ஸோ வரப்போகிற நம்பரும் என்னவா தான் வரும்? ப்ளஸில் பார்த்தா போதும். ஆனால் இப்போ 1 + 6 ஆட் பண்ணால் 7 வந்துடும். ஆனால் இங்கே 5 தான் இருக்குது. ஸோ 2 + 3 தான் 5 வரும். ஸோ இதுதான் நம்ம டேலி ஆகும். ஸோ நம்ம இதைத்தான் செலக்ட் பண்ணணும். அப்போ இங்கே 2, இங்கே 3. இப்போ 2 நல்லா செக் பண்ணிட்டு தான் போகணும். 2 × 3 6 ஆயிடுச்சு. 2 + 3 5 ஆயிடுச்சு. ஸோ டேலி ஆயிடுச்சு. அப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவோம்? x + 2 x + 3. அதான் ஆன்சர். இப்படி தான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எல்லாமே ப்ளஸ்னா ப்ளஸில் தான் ஆன்சர். அடுத்தது புரியுறக்காதான் ஒரே சம்மையே சைனை மட்டும் மாற்றி மாற்றி எழுதிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியுங்கிறக்காக. இதில் பாருங்கள் என்ன இருக்குது? சென்டரில் மைனஸ் இருக்குது. சென்டரில் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ஃபேக்டரும் மைனஸில் தான் வரும். இதுதான் க்ளூ. சென்டரில் மைனஸ் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு ஃபேக்டர் என்னவா தான் வரும்? மைனஸில் தான் வரும். இப்போ எப்பவும் போல் எழுதுங்க. ப்ராடக்ட் 6, சம்மு -5. இப்போ ரெண்டுமே மைனஸ் தான் வரும் சென்டரில். அப்போது -2 -3. அப்போ தான் -2 -3 -5 வரும். இன்டூ பண்ணுவோம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 3s are 6. அப்போ x - 2 x - 3. அவ்வளோ. அடுத்தது இன்டூ பண்ணால் -6, ஆட் பண்ணால் 5. இதுவும் அது. இப்போ லாஸ்ட் நம்பர் மட்டும் மைனஸ் வந்துருக்கு இல்லையா? லாஸ்ட் நம்பர் மட்டும் மைனஸ் வந்ததுன்னா இங்கே நம்ம ஃபேக்டர்ஸ் எழுதுறீங்க இல்லையா? இப்போ 3 2s போட்டால் இங்கே 6 வரும். ஆனால் -6 வரணும். ஆனால் இங்கே போட்டால் 5 வருது. ஸோ இந்த நம்பர் உங்களுக்கு டேலி ஆகாது. அப்போ நீங்கள் யோசிக்கணும். அப்போ இங்கே என்ன பண்ணும்? 1 6 தான் 6 போட முடியும். இங்கே தான் மைனஸ் வரும். அப்போ தான் 6 - 1 5 வரும். லாஸ்ட்டில் மைனஸ் வந்ததுனாவே இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் எழுதுகிறோம்ல அதில் வந்து ஸ்மால் நம்பருக்கு தான் மைனஸ் வரும். லாஸ்ட்டில் மைனஸ் வந்ததுன்னா ஸ்மால் நம்பருக்கு தான் மைனஸ் வரும். ரெண்டு ஃபேக்டரில் சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் வரும். இதுதான் க்ளூ. சென்டரில் மைனஸ் வந்ததுன்னா ரெண்டுமே மைனஸ் வரும். லாஸ்ட்டில் வந்து மைனஸ் வந்ததுன்னா சின்ன நம்பருக்கு தான் மைனஸ் வரும். அப்போது என்ன x + 6 x - 1. இதை மாற்றி கூட எழுதிக்கலாம் நம்ம இஷ்டம். அடுத்தது இன்டூ பண்ணால் -6, ஆட் பண்ணால் -5. இப்போ இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. இது பாருங்கள். இங்கே மைனஸ் வரணும், இங்கே தான் மைனஸ் போடும். கரெக்டாக? இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. லாஸ்ட்டில் மட்டும் மைனஸ் வந்ததுன்னா சின்ன ஃபேக்டருக்கு மைனஸ் போடுறோம். ரெண்டுலேயுமே மைனஸ் வந்ததுன்னா பெரிய ஃபேக்டருக்கு தான் மைனஸ் போட முடியும். அப்போ தான் டேலியா பாருங்கள். -6 + 1 -5 வந்துடுச்சா? -6 × 1 -6. அப்போ x + 1 x - 6. இப்போ எல்லாமே ப்ளஸ்னா ஃபேக்டர்ஸ் ரெண்டு ப்ளஸ். சென்ட்ரு மட்டும் மைனஸ்னா ரெண்டு ஃபேக்டரும் மைனஸ். யோசிச்சு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் மட்டும் மைனஸ் வந்ததுன்னா ரெண்டு ஃபேக்டரில் சின்ன நம்பருக்கு மைனஸ் வரும். சென்ட்ரும் மைனஸ் லாஸ்ட்டும் மைனஸ்னா இதோட பெரிய நம்பருக்கு மைனஸ் வரும். இதுதான் க்ளூ. இப்போ பாருங்க, அதே மாடல் தான். ஆனால் அங்கே வந்து வெறும் x² வரைக்கும் வந்து கோஎஃபிஷியன்ட் வந்ததுன்னா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம எப்பவும் போல் இன்டூ பண்ணும்போது அங்கே வந்து வெறும் x² இருந்துச்சு. அப்போ 1ன்னு அர்த்தம். வெறும் x²னா கோஎஃபிஷியன்ட் 1. அதனால் இதை வந்து டேரெக்டாக ப்ராடக்ட்டில் போட்டோம். இங்கே இப்போ கோஎஃபிஷியன்ட் இருந்தால் ரெண்டையும் சேர்த்து போடணும். அதான் ப்ராடக்ட். இப்போ 2 × 5 10 வந்து ப்ராடக்ட். சம்மு வந்து 7. இது ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவா? இனி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டு இன்னும் ஒரு ஸ்டெப் டிவைட் பண்ணுவார். அது மட்டும் வரும். ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இதையும் சேர்த்து போட்டால் அது வந்து ப்ராடக்ட்டு. இது வந்து சம்மில் போடும். இப்போ கண்டுபிடிங்க. இன்டூ பண்ணால் 10, ஆட் பண்ணால் 7. அப்போ என்னென்ன வரும்? 5 2s are 10, 5 + 2 7. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அதால் இங்கே டிவைட் பண்ணி கேன்சல் பண்ண முடிஞ்சு கேன்சல் பண்ணிக்கலாம். இது கேன்சல் ஆகலை, அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணால் இங்கே என்ன லெட்டர் இருக்கோ அதை டினாமினேட்டில் போட்டுக்கணும். அப்போ 2x ப்ளஸ் நியூமரேட்டில் எனக்கும் சேர்த்து. இங்கே வந்து எனக்கு 1. அப்போ 1x ப்ளஸ் நியூமரேட்டில் எனக்கு 1. அப்போ 2x + 5
1xலாம் என்னது எக்ஸ் தானே, எக்ஸ் ப்ளஸ் 1 புரியுதுக்கா. 1x போட்டுக்கா, 1 போடணும் அவசியம் இல்லை. இப்படிதான் இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் வந்ததுன்னா ஃபேக்டரைஸ் பண்ணும். புரியுதுக்கா. இன்னொரு சம் பாருங்க. இப்போ வந்து ப்ராடக்ட்க்கு இது ரெண்டும் இன்டூ பண்ணிக்கணும். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். -10 போட்டோம். நம்ம சொல்லியிருக்கோம் சென்டரில் மட்டும் மைனஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரெண்டு ஃபேக்டருமே மைனஸ் தான் வரும். -7 -3 டாலி ஆயிடுச்சா பாருங்க. -10 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் 21 ஆயிடுச்சு. இப்போ என்னக்கு 3 அதாவது டிவைட் பண்ணுங்க. அப்போ இது கேன்சல் ஆகலை, இது கேன்சல் ஆகுது. 1 டைம் 1 டைம். அப்போ 3x -7 இது 1 போட வேணாம். x -1 இதுதான் ஃபேக்டர்ஸ். இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இனி வர இதை பேஸ் பண்ணி வர அல்ஜிப்ராவில் ஃபேக்டரைசேஷனை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லா டவுட்டு வர சம்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.